நீங்க இங்க ஒரு எலி பொரிய வைக்க போறீங்கன்னா அதுல என்ன ஆபத்து உள்ள வராதுன்னு எழுதி வைப்பீங்களா? என்ன வைப்பீங்க? தின்பண்டம். அந்த எலி உள்ள போறப்போ அது ஒரு அற்புதமான விருந்தா தெரியும். அது டக்குன்னு மூடிக்கிட்டா அப்பதான் ஆபத்து இல்லையா? ஒரு பொரியோட தன்மையே இதுதான். அதனாலதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றோம், உங்க மனசை பயன்படுத்தி தீர்வு தேடினீங்கன்னா அது உங்களுக்கு புதுசா சிக்கலை உருவாக்கும். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுவும் பிரச்சனை தானே. உள்ள போற வரைக்கும் அது அருமையான தீர்வா தான் தெரியும். உங்க மனசோட தன்மை எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பிரச்சனையை தீர்த்தா 10 பிரச்சனை தயாரா வச்சிருக்கோம் இல்லையா? அந்த 10 தீர்த்தீங்கன்னா 100 தயாரா இருக்கும். அதெல்லாம் தீர்க்க முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கும் உங்க மனசோட செயல்பாட்டுக்கும் ஒரு இடைவெளியை உருவாக்குங்க. இடைவெளி வந்துட்டா இப்போ அது உங்களை பாதிக்கிறது இல்லை. நீங்க செய்யற சாம்பவி சூன்ய எல்லா கிரியாக்களும் இந்த நோக்கத்துல தான் செயல்படுது.